காங்கிரஸ் பேராசையால் கை நழுவியதா வெற்றி? இது பீகார் தேர்தலின் மகா சறுக்கல் கதை. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் தொடக்கம் முதலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதிக்கம்தான். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடி காங்கிரசின் மகா கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த சறுக்கல்களுக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்ற பேச்சும் தற்போது எழுந்துள்ளது. பீகாரில் 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் கட்சி ஆட்சியில் இருந்தும் பீகார் வளரவில்லை. மத்திய அரசு பல்வேறு நிதி உதவிகளை வாரி வழங்கிய போதும் பீகார் இப்போதும் கூட மிகவும் பின்தங்கிய மாநிலம்தான். தொழில், கல்வி, வேலைவாய்ப்பு என எல்லாவற்றுக்கும் பீகாரின் நிலைமை கவலைக்கிடம்தான். பீகாரில் இருந்து லட்சக்கணக்கானோர் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கும் வேலை வாய்ப்புக்காக செல்கின்றனர் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த சில ஆண்டுகளாகவே அடுக்கி வருகிறார் தேஜஸ்வி யாதவ். கடந்த 2020 தேர்தலில் மிக நெருக்கத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது ஆர்ஜேடி தலைமையிலான மகா கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளை வென்ற நிலையில் மகா கூட்டணியில் ஆர்ஜேடி 144 தொகுதிகளில் போட்டியிட்டு 70 வென்று தனி பெரும்பான்மை கட்சியானது. மகா கூட்டணியில் ஆர்ஜேடி 144 தொகுதிகளில் போட்டியிட்டு 75 வென்று தனி பெரும் கட்சியானது. அப்போது மகா கூட்டணி மொத்தம் 110 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் இப்போதைய சூழலில் நம்பிக்கைக்குரிய முகங்கள் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் தான். நிதிஷ்குமார் மீது ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிகரித்துள்ளதால் தேஜஸ்வி யாதவ் தான் அடுத்த முதல்வர் என ஆர்ஜேடி நம்பியது. வளர்ந்த பீகாரை உருவாக்குவேன் என்ற தேஜஸ்வியின் பேச்சு, அவரின் வாக்குறுதிகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றன. இந்த நம்பிக்கையுடன் தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடிக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்கள் என்டிஏ வசமாகிறது. மகா கூட்டணியோ அடித்து பிடித்து 20க்கும் மேற்பட்ட இடங்களை மட்டுமே பிடிக்கும் பரிதாப நிலையில் இருக்கிறது. குறிப்பாக 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகளை மட்டுமே வசப்படுத்தும் நிலையில் உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு பெரும் சவால் உள்ளது என்பதை சில மாதங்களுக்கு முன்பே உணர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் பல நலத்திட்டங்களை குவிக்க ஆரம்பித்தது. பல்வேறு தரப்பினருக்கும் நிதிஷ்குமார் பணமழையை பொழிந்தார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தொழில் தொடங்குவதற்காக 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கினார் நிதிஷ். இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியதில் இந்த 10,000க்கு பெரும் பங்குண்டு. அதே போல தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே சலசலப்புகள் ஏதுமின்றி முதல் ஆளாக தொகுதி பங்கீட்டை முடித்து தங்களுக்கும் கசப்பு எதுவும் இல்லை என மக்களிடமும் நம்பிக்கையும் விதைத்தார்கள். தேர்தல் பணிகளில் என்டிஏ ஒரு பக்கம் விறுவிறுப்பு காட்டிய நிலையில் மறுபக்கம் மகா கூட்டணி தங்களுக்குள் கோதா நடத்தி கொண்டிருந்தார்கள். பீகாரில் மகா கூட்டணியின் பஞ்சாயத்து ராகுல் நடத்திய வாக்காளர் அதிகார யாத்திரையின் போதே ஆரம்பித்தது. அந்த யாத்திரையின் போதே தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேஜஸ்வியும் ராகுல் யாத்திரைக்கு முழுமையான ஒத்துழைப்பும் கொடுத்தார். ஆனால் அப்போது தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் ஷாக் கொடுத்தார் ராகுல் காந்தி. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட போதும் கூட டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்தது காங்கிரஸ். கடந்த முறை 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 மட்டுமே வென்ற காங்கிரஸ் இம்முறை அதைவிட அதிகமான தொகுதிகளை கேட்டு அதிர்ச்சியும் கொடுத்தது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்க முடியாமல் அல்லாடியது ஆர்ஜேடி. இதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியிலிருந்தே வெளியேறியது. பசுபதி குமார் பராசும் தொகுதி பங்கீடு சிக்கலால் கூட்டணிக்குள் வராமல் போனார். கடைசி வரை கூடுதல் தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே விஐபி, சிபிஐ, எம்எல் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முடியாமல் ஆர்ஜேடி கையை பிசைந்து கொண்டிருந்தது. இதனால் வேட்புமனு வாபஸ் பெறும் நாள் வரை தொகுதி பங்கீடு இறுதியாகாமல் தங்களுக்குள்ளாகவே அடித்துக் கொண்டு கிடந்தனர் மகா கூட்டணியினர். அதன் பின்னர் ஒரு வழியாக ஆர்ஜேடி 143, காங்கிரஸ் 61, சிபிஐ எம்எல் 20, விஐபி 12, சிபிஐ 9 என தொகுதிகளை பிரித்துக் கொண்டார்கள். அதன் பின்னரும் கூட சில தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளேயே மோதியும் கொண்டார்கள். மகா கூட்டணியில் நடந்த தொகுதி பங்கீடு இழுபறியை பார்த்து அப்போதே கடுமையாக விமர்சித்தது பாஜக.
தொகுதிகளை பிரிக்கவே இப்படி அடித்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என என்டிஏ காட்டமாக கேள்வி கேட்டது. மகா கூட்டணியில் தொகுதி பங்கீடின் போது ஏற்பட்ட நெருடலால் கூட்டணி கட்சிக்குள் சரியான ஒருங்கிணைப்பு ஏற்படவில்லை. கடைசி வரை நீடித்த மோதலால் மகா கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களின் உற்சாகம் தொடக்கத்திலேயே பூஜ்யமாக மாறியது. இப்போது வெளியாகியுள்ள தேர்தல் முடிவுகளும் இதனையே காட்டுகின்றன. ஏனெனில் கடந்த முறை 75 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக இருந்த ஆர்ஜேடி இம்முறை 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை மட்டுமே பெறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. 60 தொகுதிகளை அடித்து பிடித்து வாங்கிய காங்கிரஸ் 5 தொகுதிகளை வெல்வதே குதிரை கொம்பாகிவிட்டது. இதன்படி பார்த்தால் மகா கூட்டணி கட்சிகளுக்குள் வாக்கு பரிமாற்றம் நடக்கவில்லை என தெரிகிறது. தொகுதி பங்கீட்டில் உருவான குழப்பம் தேர்தல் ரிசல்ட் வரை தாக்கத்தையும் உருவாக்கிவிட்டது. கடந்த முறை தேர்தல் முடிவுகளில் கையை சுட்டுக் கொண்ட காங்கிரஸ் இம்முறையாவது கொஞ்சம் அடக்கி வாசித்திருந்தால் மகா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கும். காங்கிரசின் பேராசைதான் ஒட்டுமொத்த மகா கூட்டணியையும் படு பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது என சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதே வேளையில் பீகார் தேர்தலில் SIR வாக்கு திருட்டு விவகாரங்களை முன்வைத்து தோல்விக்கான காரணங்களை காங்கிரஸ் அடுக்க தொடங்கி இருப்பதும் கவனிக்கத்தக்கது.